திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் பிறக்கும். ரெண்டாவது பார்த்துட்டோன்னா எனக்கு ஆசைக்கு பெண் இருக்குதுங்க, என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இல்லைங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு ஆசைக்கு கட்டான்றது அதான் வம்சத்துக்கு ஆள்றதுக்கு ஆண் இருக்குது, எனக்கு ஆசைக்கு பெண் இல்லைன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு 100% உங்களுக்கு கண்டிப்பாக திருமண தடைகள் விலக போகுது, புத்திர செல்வங்கள் பெருக போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாள் ஒரு கனவை வச்சுருப்பீங்க, வெளிநாடு போகணும், ஃபாரின் போகணுன்ற ஒரு யோசனை கூட இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்போ கரெக்டாக நிறைவேற போகுது. கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, அதே நிறைய பேர் டெம்பரவரியாக வேலை செய்துட்ருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த வேலை பர்மனெண்ட்டாக போகுது, நினச்சி வேலை கிடைக்க போகுது. அதுலேயும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த அரசியலில் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போய் நான் அரசியல் நான் செலவு தான் பண்ணேன்னா தவிர எனக்கு ஒன்றும் போஸ்டிங் இல்லைங்க, நல்லா எனக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, தரம் இல்லை, என்னால் மற்றவங்க தான் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அரசியல் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த குரு பெயர்ச்சி 2025 2026 வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரா அல்லது பாதகமாக இருக்க போகிறாரன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்கணித முறைப்படி மே மாதம் 11ஆம் தேதி, வாக்கிய முறைப்படி மே மாதம் 14ஆம் தேதி, தமிழுக்கு சொல்லும் அப்படின்னா விசுவா வசு வருடத்தில் சித்திரை மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இன்றைக்கி மே மாதம் 14ஆம் தேதி 2025 இருந்து 2026 வருடம் 6வது மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி அடைஞ்சு மிதுன ராசியில் தான் குரு பகவான் உட்கார போகிறார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடம் 17 நாட்கள் குரு பகவான் அதாவது மிதுன ராசியில் தான் உட்கார போகிறார். அப்போ மிதுன ராசிக்கு இன்றைக்கி குரு பகவான் உட்காரும்போது இந்த துலா ராசிக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவர்னா நட்புக்குரிய கிரகம். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். பொதுவாக எப்பயுமே இந்த 2 வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரனும் குருவும் நட்பு கிரகங்கள் சொல்லுவாங்க, நண்பர்கள். அப்போ அந்த நண்பர்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துலா ராசியில் பார்க்கும்போது குரு பகவான் நட்பு கிரகமாக இருக்கும்போது கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி துலா ராசிக்காரங்களுக்கு 90% சூப்பராக இருக்க போகுது. இதில் மாற்றமே இல்லை. உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி மட்டும்தான் நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி உங்களுக்கு சனி பயிற்சியும் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் நல்லா தான் இருக்குது. சரிங்களா? அதே சமயத்தில் இந்த குரு பயிற்சி அற்புதமாக இருக்குதுங்க. அப்போ இந்த உடைய குருவாகப்பட்டவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 3வது வீட்டுக்கும் 6வது வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த குரு. ஏன்னா 3வது வீடுன்றது தனுசு ராசி, 6வது வீடுன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மீன ராசி. இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி குரு பகவான் தான். நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னு பார்த்தா இந்த குரு மட்டும்தான். குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு பார்த்தா கோடி புண்ணியம். அதனால் குரு பகவானுடைய பயிற்சி சூப்பராக இருக்க போகுது. இதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? இப்படி இருக்கும்போது அதாவது துலா ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல வரக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு விசாகம் நட்சத்திரம் 3 பாதங்கள். சரிங்களா? 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரம்
9 பாதங்கள் அடங்கிய ராசி தான் இந்த துலா ராசி. அப்போ இந்த துலா ராசிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3வது வீட்டுக்கு வந்து அதிபதி வந்து குரு பகவான், சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி இந்த குரு தான். சம்சாரியாக இருந்தவங்களுக்கு வந்து கட்டன்றது சம்சாரமாக போகுது, சம்சாரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து குடும்பஸ்திரி ஆக போகிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரிசுகள் கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த மாதிரி நேரம். அதனால் பாக்கியங்கள் வரப்போகும் நேரம் தான் இந்த மாதிரி நேரம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் அஷ்டம குருவாக இருந்தார். கிட்டத்தட்ட 2024 வருடத்தில் 5வது மாதம் 1ஆம் தேதியில் இருந்து, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, 2024 5வது மாதம் 1ஆம் தேதியில் இருந்து 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம குருவாக இருந்து பல நஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார். படாத பாடுபட்டீங்க. இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இடம் மாறி போய் உட்காந்துருப்பீங்க, தொழில் இல்லாமல் வருத்தப்பட்டிருப்பீங்க, படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் இருந்திருப்பீங்க, கிடைச்ச வேலைக்கு சரியான சம்பளம் இல்லாத இருந்திருப்பீங்க. நிறைய பேர் டெம்பரவரியாக தான் வேலை செஞ்சுருப்பீங்களா, தான் பர்மனெண்ட் ஆகிருக்காது. நிறைய பேர் வந்து அதாவதுன்றது நல்ல வேலைக்கு வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அதெல்லாமே கிட்டத்தட்ட தள்ளி போயிருந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைச்சிராதா, நல்ல வாழ்க்கை கிடைச்சிராதா, நல்ல வாரிசு கிடைச்சிராதா, நல்ல வளர்ச்சி கிடைச்சிராதா, என் வாழ்க்கையில் சாதிச்சிட மாட்டோமா, நாளுக்கு பேத்துக்கு முன்னாடி நல்லா வளர்ந்துட மாட்டோமா, எதிரிக்கு இலக்காரம் இல்லாத பொழைச்சிட மாட்டோமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து துளாராசியிலலாம் இருந்தது. ஏன்னா அஷ்டம குருவில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம். அதனால் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த அஷ்டம குருவில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் பிறக்கும். 2வது பார்த்துட்டோன்னா எனக்கு ஆசைக்கு பெண் இருக்குதுங்க, என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இல்லைங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு ஆசைக்கு கட்டான்றது வந்து அதான் வம்சத்துக்கு ஆள்றதுக்கு ஆண் இருக்குது, எனக்கு வந்து ஆசைக்கு பெண் இல்லைன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு 100% உங்களுக்கு கண்டிப்பாக திருமண தடைகள் விலகப் போகுது, புத்திர செல்வங்கள் பெருக போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நாள் ஒரு கனவை வச்சுருப்பீங்க, வெளிநாடு போகணும், ஃபாரின் போகணுன்ற ஒரு யோசனை கூட இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்போ கரெக்டாக நிறைவேற போகுது. கவர்மெண்ட்டு வேலை ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, அதே நிறைய பேர் டெம்பரவரியாக வேலை செய்துட்ருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த வேலை பர்மனெண்ட் போகுது, நினச்சி வேலை கிடைக்க போகுது. அதுலேயும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த அரசியலில் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போய் நான் அரசியல் நான் செலவு தான் பண்ணேன்னா தவிர எனக்கு ஒன்றும் போஸ்டிங் இல்லைங்க, நல்லா எனக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, தரம் இல்லை, என்னால் மற்றவங்க தான் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு அரசியல் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு பலன் கிடைக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் தரம், மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக கூடும். அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், கைத்தட்டல், பாராட்டுகள் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு படிப்பு, காலேஜ் விஷயம், இந்த மாதிரி ஸ்கூல் லைன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைத்தட்டல், பாராட்டுகள் கிடைக்கும், பட்டம், பதவிகள் கிடைக்கும். ஏன்னா துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கிடுங்க, அதாவது குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. அப்போ உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ நடந்தே தீரும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். ஆரோக்கியமும் மேம்படும் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கண் பார்வை பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனை, 2வது இந்த தோல் நோய்க்கு சம்மந்தப்பட்ட வியாதிகள், இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் சரியாகும். ப்ரெஷர், சுகர் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் இயல்பாயிடுச்சு. பிறந்த குழந்தைக்கே இப்போ ப்ரெஷர், சுகர்லாம் வந்துருச்சுங்க. அதெல்லாம் இப்போ நார்மலாகிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுடைய நேர காலத்துக்கு நான் சொல்கிற தெளிவான விஷயம் என்னென்னா, அஷ்டம குருவாக இருந்து ஒரு வருஷமாக கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வர்றதுனால உங்களுக்கு நிச்சயம் சொல்கிறேன், நிறைய பேருக்கு இந்த கணவன் மனைவி உட்காந்து பேசி முடிவு எடுத்திருப்பீங்க. இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, வீடு எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, இல்லை இந்த வீடு சிறுசு பெருசு பண்ணலாமா, இந்த கப்போர்டு ஒர்க் எதாவது செய்யலாமா, பெயிண்டிங் வேலை எதாவது செய்யலாமா, இந்த மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க. இது எல்லாமே கண்டிப்பாக இந்த குரு மாறக்கூடிய தருணத்தில் இதெல்லாமே நடந்தே தீரும், சரிங்களா? கிட்டத்தட்ட 2026 6வது மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு 5 விஷயங்கள் நடந்தே தீரும். 1, புத்திர பாக்கியங்கள் கிடைச்சே தீரும். திருமணங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். உங்களுடைய தொழில் ரீதிய மாற்றங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமாக உங்களுக்கு அமையப்போகுது.
இது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் அதாவது இந்த நோய் நொடிகள், இந்த உடல் உபாதிகள் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் சரியாகும். இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. பொதுவாக குருவுடைய பார்வை 5, 7, 9. குரு வந்து எப்பயுமே அந்த 5, 7, 9 ஒரு ஸ்பெஷலாக கண்டிப்பாக கவனிப்பார். அப்போ உங்களுக்கு வந்து மிதுன ராசியிலிருந்து குரு வந்து உங்களுக்கு 5ஆவது ராசியை உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ புத்திர ஸ்தானத்தையே பார்க்குறாரு. மெயினாக ஸ்பெஷலாக முதல்ல குழந்தை பாக்கியத்துக்கு பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்குது. 5ஆம் இடம் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார். இது இல்லாமல் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா குரு பார்வை 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு இருந்ததை கல்யாணம் பண்ண முடியும். அப்போ உங்கள் ராசிக்கு இப்போ குரு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 9ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ குரு பார்வை, இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு குரு பார்வை இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக பொறுத்து இருந்தால் கட்டலாம். அதே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு குரு பார்வை இருக்கோ இல்லையோ பொறுத்து இருந்தால் கட்டலாம். ஏன்னா உங்களுக்கு 2 வகையில் குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது. குரு வந்து உங்களுக்கு உங்கள் ராசி 5ஆம் இடமாக பார்க்குறாரு. அதனால் குரு பார்வை நல்லா இருக்குது. திருமணத்துக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு இப்போ குரு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் திருமணத்துக்கு நல்லா இருக்குது. அதனால் எப்படி பார்த்தாலுமே சொல்லிட்டே போகலாங்க, சரிங்களா? அதனால் என்னென்னா நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். 100% துலா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்டேட் ஆக போகிறீங்க, சரிங்களா? அப்டேட் ஆனவாட்டி கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 2026 6ஆவது மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார உங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே மாறப்போகுது, சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.